அவர் போயிடுவார். எங்கே போயிடுவார்? போயிடுவார், பாட்டு போயிடுவார், வேலை வெட்டிக்கு போயிடுவார். ஆனால் அதை கொண்டு வரவர் யார் வீட்டு பொறுப்பு? தாயோட பொறுப்பு. அதனால் என்ன செல்ஃபோன் கொடுக்காதீங்க. செல்ஃபோன் நாசமாக, செல்ஃபோன் ஹலாக்காக்குது. செல்ஃபோன் நாசமாகி எல்லாம் சமுதாயத்தை சீர்கிட்டு போச்சு. இன்றைக்கி சமுதாயம் சீர்கிட்டு போச்சு. பெண்கள் எங்கே பார்த்தாலும் புர்கா, போலீஸ் ஸ்டேஷனில் போனால் புர்கா, கோர்ட்டுக்கு போனால் புர்கா, மகளிர் காவல்துறை போனால் புர்கா. இன்றைக்கி ஹைலைட்டு ஒரு பொம்பளை எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நம்சலா சொன்னாங்க. தன்னுடைய பெருவிரல் வெளியே செஞ்சாலே அந்த பெண் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி பால்காரி முன்னாடி நைட்டி போடுறது, சீண்டுக்காரி நைட்டி போடுறது, ஃபைனான்ஸ்காரி முன்னாடி நைட்டி போடுறது, இவங்க நைட்டி போட்டு புர்கா போட்டுட்டு கடை வீதிக்கு போடுறது, என்ன நோம்பு நேரத்தில் போடுறது, டீ சாப்பிட்றது, நோம்பாளி நோம்பு தர போய்கிட்டு இருப்பாங்க, இவங்க டீ சாப்பிட்றது, நோம்பு நேரத்தில் உட்காந்து அந்த நேரத்தில் உட்காந்து பகிரங்கமாக கலந்து சாப்பிட்றது, புர்கா புத்துறது, புர்கா எப்படி புத்துறது, டைட்டாக புத்துறது, தன்னுடைய ஆடை அலங்காரத்தை என்ன பண்ணு எடுத்துக்கணும். யார் வந்தால் நப்சாத்துடைய என்னுடைய ஈரப்பட துண்டு நாங்கள் ஃபாத்திமா நாச்சியார் சொன்னாங்க. அவங்க வெளியே போகும்போது எப்படி போவான்னு கேட்டிங்கன்னா, தன்னை தானே ஃபேஷை மாற்றி என்ன பண்ணாங்க, மற்றவங்க கண்ணுக்கு எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மற்ற கண்ணு எப்படி இருந்தால் இங்கே ரொம்ப அவ்வளோ வயசுக்குள்ள. ஆனால் அவங்க என்ன சொன்னால், அவங்க வெளியே போகும்போது கேட்டாங்க மாற்று முறையை மாற்றிக்கிட்டு ரொம்ப ரொம்ப இதாக ரொம்ப எளிமையாக போவாங்க. கேட்பேன், அவங்க பகுதி விட்டுகள் கேட்பான், பாத்தி மாமா இருக்காங்களா அப்படின்னு. தெரியலங்க, வீட்டில் போய் பார்த்து சொல்கிறேன், கேட்டு வேணா சொல்கிறேன் போயிடுவாங்க. ஆனால் கேட்ட விட்டு என்ன பாத்தி மாமா அவ்வளோ போவாங்க, பாத்தி மாத்தியார் போவாங்க. சொற்கஞ்சி முதல் பெண்மணி யாருக்குன்னா நம்சாசுடைய மகள் என்னுடைய ஈரப்பல் துண்டு சொன்னாங்க பாத்திமா நாச்சியார் தான். தெரியுமா? உண்மைதான் விஷாலா ஹக்கு. எதுக்கு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஃபாத்திமாமா அவங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டானவங்க, கண்ணியமானவங்க. ஆமாம், அவங்க மௌத்தாப்பை கூட அவருடைய மகன் இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேர் அன்னைக்கு தான் அவங்க தாயுடைய அவங்க மௌத்தை குளிப்பாடும்போது அன்னைக்கு தான் அவருடைய தாயுடைய கூந்தலை பார்த்தாங்க. ஒரு பெண்ணு கூந்தலை மறைக்குது, புர்கா போடுற பெருசில் இன்றைக்கி போடுற புர்காவில் நைட்டு எப்படிங்க ஃபேஸ் கட்டை காட்டுது, டைட்டாக இருக்குது. பார்க்க முன்னாடி பின்னாடி எல்லாம் ஜூம் போட்டிருக்காங்க, ஸ்டோன் வச்சுருக்காங்க. இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க, முன்னாடி வச்சுருக்காங்க. கரெக்டாக என்ன மர்மஸ்தானத்துக்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்குது, அங்கே ஒரு ஹைலைட்டாக ஒன்று இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்டிருக்கான், சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது. புர்கா அல்லாவுக்காக அவங்க போடல, இவங்க 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்கான ஹைலைட்டுக்காக கையில் ஒரு ஸ்டோன், இங்கிட்டு ஒரு ஸ்டோன். அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி கவர் பண்ணி இப்படி கவர் பண்ணியிருக்காங்க, இப்படி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புர்கா போட அந்த அந்த மேலே பொறுத்தவரை மக்களாக இருப்பீங்க, அது கூட என்ன இதோட பற்றிக்கிறாங்க, தன்னுடைய முடியை கூட வெளியே காட்டிக்கிறாங்க. ஆனால் டைட்டாக இருக்குது, புர்காலாம் டைட்டாக இருக்குது. பார்த்தோன்னே சரி, அது பார்த்தோன்னே என்ன ஆகும், அது பார்த்தோன்னே காம வெறி வரும். காம வெறி யாருக்கு வரும்? பார்த்தோன்னு நீ போட்டுக்கு விட இப்படி போட்டுக்கு, நீ எல்லாவுக்காக போடு, லூஸாக போடு, உன் ஃபேஸ் கிட்ட வெளியே காட்டாத, நீ எல்லாவுக்கு பொருத்தமாக மனைவி, உன் கணவனுக்கு பொருத்தமாக. சரி, பூ வச்சுட்டு வெளியே போகிறீங்க, வண்டியில் புருஷன் கூட போகிறீங்க, நீங்கள் போடக்கூடாது, சென்ட் போடக்கூடாது, ஸ்ப்ரே யூஸ் பண்ணக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. நீ பூ வச்சுட்டு யார் முன்னாடி போனாலும் சரி, நீ வைக்கக்கூடிய பூ வழக்கு. ஆனால் நீ வைக்கக்கூடிய பெண்கள் யார் முன்னாடி கணவன் முன்னாடி அலங்கரிச்சுக்கணும். நீ நைட்டு போடு வேணாங்கல, பூ வச்சுக்க வேணாங்கல, உன்னை கணவர் ஹக்கருக்கு வந்து அப்போ வச்சுக்க, வெளியே பூ வைக்காத. நீ வெளியே பூ வச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்காரரும் உட்காந்துருப்பேன், உன் வீட்டுக்காரர் சுற்றி வர 2 பேர் இருப்பாங்க, நீ கிராஸ் பண்ணு, பூவாடாட்டிக்கும் காம வெளி வரும். அதுக்கு யார் காரணம்? நான் தானே காரணம். கேட்கக்கூடாது, தப்பு. பெண்கள் பூ வைக்கிறது கணவனுக்கு மத்தியில் வச்சுக்கோங்க, ரூமில் வச்சுக்கோங்க, நைட்டி போட்டுக்கோங்க, உல்லாசமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அல்லாஹ் சொல்கிறான், மனைவி விளைநிலமாக்கி கொடுத்துருக்கேங்க, நீ எப்படி வேணாலும் பயிர்த்துக்கங்க. அந்நிய பெண்களை பார்க்கறது ஹராம், விபச்சாரம்.
அந்நிய பெண்கள் பேசுறது பச்சாகும். உண்மை அதுதான். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வேலை தெரிஞ்சுங்க வேணாம். இருக்கிற காலம் வந்து கொஞ்ச நாள் நிமிஷம் ஆம்பளை அப்படி பொம்பளை நைட்டிலாம் லூஸாக போடுங்க. கடைக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ராமசாமி, கந்தசாமி, பீட்ரு, அல்போன்ஸு அவங்களுக்கு துணியாவோட அல்லாஹத்தால் முடிச்சுட்டான். ஆனால் உங்களுக்கு எனக்குன்னா இஸ்லாமியருக்கு மார்க்கு தெரிஞ்சவங்களுக்கு மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது. அந்த மௌத்துடைய வாழ்க்கைக்கு தேவையானு கேட்டால் நல்லா செய்யணும். உங்களே ஒரு கூட்டம் நன்மையை தீமையை தடுத்துக்கிட்டே இருக்கணும். கசிஜா கேட்டாங்க, யார் சொல்லா ஒரு தீமை நடக்குதுன்னா அது நாங்கள் அழிக்கப்படுமான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னாங்க. யாரு கல்யாணம் யாருன்னு கேட்டாங்க? நப்சார்கிட்ட கல்யாணம் கேட்டாங்க. ஆமாம், ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒன்று கையால் தடுக்கணும், இல்லை நாவால் தடுக்கணும், இல்லை மனசில் நினைக்கணும். என்னால் முடியும் தடுக்க, நான் சட்டம் போட்டால் முடியும். ஒரு பள்ளிக்கு முத்தவழியாக இருக்காரு, நிர்வாகியாக இருக்காரு, தப்பு நடந்து அவர் சொல்லலாம். கசிஜான சொன்னாங்க. ஆனால் கேம்புக்கு நல்லா தரம் வச்சோம், நல்லவங்க கெட்டவங்க இப்படி தான் வச்சுருவாங்க இன்ஷால்லா. அதனால் வந்து கேட்டால் யாரும் சொல்ல நீ துவா செய்யுங்க இன்ஷால்லா அப்படின்னு. நான் துவா செஞ்சாலும் இன்ஷால்லா அவங்களோட வந்து நடத்துக்கிற பொறுத்தான் இருக்குது. ஆமாம், நப்சாவுடைய சச்சாவுக்கு ஆபத்தாருங்க ஹிதாயத்து இல்லை, நான் இல்லைன்ட்டான். முடிஞ்சு போச்சு, ஆனால் முடிஞ்சு போச்சு, ஹிதாயத்து இல்லைன்ட்டான். அல்லாஹ் சொன்னான், நான் யாருக்கு நாளுமோ அவங்கள்ட்ட ஹிதாயத்தை கொடுப்போன்ட்டான் அல்லாஹ். உண்மை அதுதானே? உண்மை அதுதான். யாருக்கு நாளும் அல்லா ஹிதாயத்தை கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏன்னா தயவுசெய்து நைட்டு போடாதீங்க. நைட்டு போட பெருசு இல்லை, உள்ளே வந்துடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே போங்க, கணவர் அழகுப்படுத்துங்க, உங்களை அழகாச்சிக்கோங்க. கணவருக்கு முன்னே அழகாக ஆரம்பிச்சுங்க. அண்ணிட்ட வராதிங்க. தயவுசெய்து பால்காரங்க முன்னாடி ஃபைனான்ஸ்காரங்க முன்னாடி, ஏன்னா தயவுசெய்து ஆமாம் பால்காரங்க பைக்கு சிலிண்டருக்காரங்க முன்னாடி. இன்றைக்கி சிலிண்டர் போகிறேன்னா வீட்டுக்கு போகிறேன்னா ஐநட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே ஜாலியாக ஓப்பன் மார்க்கெட் ஆகி போச்சு. சுதந்திரம் இருக்க வேண்டியது. ஆனால் நாற்று மணிக்கு போகிற சுதந்திரம் எல்லாமே அலமதுல்லா அல்லாஹ் கொடுத்துருக்கான். இன்ஷால்லா அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இன்ஷால்லா தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, சதக்கா செய்யுங்க, ஃபித்ரியா செய்யுங்க, அண்டை வீட்டுக்காக உதவி செய்யுங்க. எல்லாம் இன்ஷால்லா. ஆமாம், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டைம் ஆச்சு. இன்ஷால்லா இப்போ நான் இப்போ செய்யணும், சகஜத்துக்கு ரெடியாகணும், எல்லாமே ஃபஜ்ருக்கு ரெடியாகணும். என்னுடைய மார்க்கும் என்னுடைய கடமை இன்ஷால்லா. அதனால் இப்போ எனக்கு நான் உமரா போனேன், எனக்கு மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்தேன் இன்ஷால்லா. அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்ஷால்லா. இப்போ மறுபடியும் இங்கே முயற்சி பண்ணி அல்லிமான் காரமில் நான் வந்து கேஸ் போட்டிருக்கேன் இன்ஷால்லா. இன்றைக்கி நாளைக்கு அந்த காசு வந்துடும். இல்லைன்னா அல்லிமான் காரன்னு சொல்லிட்டேன் பகிரங்கமாக. நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், ஒன்று விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னை விட்டுட்டு போய் என்னுடைய உமரா நிறைவேற்றி இன்ஷால்லா மறுபடியும் ஒரு உமரா போவேன். நான், எங்கள் அம்மா, என் மனைவி, என் தங்கச்சி, என் மக, வேறு இன்ஷால்லா எல்லாம் நாங்கள் கரெக்டுவோம். அது இப்போ போனால் நாளைக்கு போனால் தெரியாது. அல்லாவுடைய நாட்டை வரும்போது இன்ஷால்லா நான் கிளம்பிடுவேன். ஆனால் இந்த மாற்றம் சரித்தானே? அக்கறை வாசி பாங்க சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தஹஜ்ஜுது போச்சு, வித்ருவாஜி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஃபோனில் தொழுதுட்டேன். ஃபோட்டோ தொழுது இன்ஷால்லா. சரிங்களா? இன்ஷால்லா பாங்க வீடியோ பார்க்கணும் ஒருத்தர் இன்ஷால்லா. ஏன்னா பாருங்கள், நல்லது இன்ஷால்லா. சரிங்களா? நல்லா இருந்தால் உங்கள் குரூப்பில் பூரா அனுப்பிச்சுடுங்க. எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா. நான் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் இந்த ஹக்கை பூரா சேர்த்துங்க இன்ஷால்லா. உங்களுக்கு சேர்க்கக்கூடிய என்னுடைய ரப்பு, இந்த மாய் ரப்பு அல்லா என்னோட இருக்கான். ஃபஜ்ர் எந்த மனுஷன் சொல்லுவானா நம்சா சொன்னாங்க, எந்த ஒரு மனுஷன் ஃபஜ்ர் சொல்லுவானா அல்லா சொல்கிறான் என்னுடைய பாதுகாப்பு படத்தில் வந்துட்டேங்கிறான். எந்த ஒரு மனுஷன் தொழுகிறான்னா இங்கே அந்த 2 பிளாக்கெட் 2 எஸ்கார்டு கொடுக்குறாங்க. யாரும் மலக்கில் கொடுக்குறேங்க. நான் இப்போ எனக்கு இப்போ தைரியம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? நான் மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்துச்சு, போலீஸ் வந்துச்சு, ஆர்டிஓ வந்துச்சு, தாசில்தார் கட்சி வந்து யாருமே ஒன்று செய்யல. என்னென்னு சொல்லி அல்லா என்னுடைய பாதுகாப்பு வந்துட்டேங்க. நான் ஏன் பயப்படணும்? ஓட எவனுக்கு பயப்பட மாட்டேன். அல்லா வச்சுருந்தாடா என்னுடைய ரப்புக்கு தாண்டா பயப்படு. என்னுடைய ரப்பு இந்த மாதிரி ரப்பு என் ரப்புக்கு தாண்டா பயப்படு. வேறு எவனுக்கு பயப்பட அவசியம் தேவையில்லை. நான் எனக்கு போல நீங்கள் என்ன ஆள் எனக்கு வேற. நான் அல்லாவுக்காக போனேன். அல்லாவுக்காக நான் ஆகிட்டேன், அல்லா எனக்காக ஆகிட்டேன். வேறு யாரும் எனக்கு தேவை இடைத்தது தேவையில்லை. சரிங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மரக்குட்டி நோன்பு ஜனவரிலே ஒன்று நினைக்கிறேன். நோன்பு செய்யுங்க, ஜக்கா செய்யுங்க, ஃபித்ரியா செய்யுங்க. யார்கிட்ட பெருமை பேசாதீங்க. பெரும் புகழுக்காக கொடுங்க, அல்லாவுக்காக கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் மறைமாக கொடுக்க ஜக்காத்து ஃபித்ரியா வைக்கிறீங்க, அல்லாவுடைய கோபப்பாறை தணிக்கும்.
சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஆமாம், இன்னும் எவ்வளோ பேசணும் ஓகே. இப்போ டைம் இல்லை, டைம் ஆச்சு. ஃபஜ்ருக்கு ரெடியாகணும் இன்ஷா அல்லாஹ். நான் இப்போ எந்திரிக்க போகிறேன், ஃபஜ்ர் தொழுக போகிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எழுந்திரிங்க, தொழுங்க. டெய்லி வெள்ளனை எழுந்திரிங்க, தொழுது பாருங்கள், நோன்பு வச்சு பாருங்கள், அனுபவிச்சு பாருங்கள், அனுபவிச்சு நினச்சி பாருங்கள், எல்லாமே நினச்சி பாருங்கள். நல்லா இருக்கும் உண்மையில இன்ஷா அல்லாஹ். நான் நல்லா இருக்கேன் பார்த்தீங்களா? பெட்டில் படுத்துக்கேன், தரையில் படுத்து இப்போ பெட்டில் படுத்துருக்கேன். இது என்னுடைய வீடு, பாய்ஸ் கார்டன், வசந்த மாளிகை இன்ஷா அல்லாஹ். இல்லை சொந்த உழைப்பு, நான் யார்கிட்ட லஞ்சம் வாங்கலை, யார்கிட்டையும் வாங்கின அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. நான் டெய்லி எல்லாம் கை நிறையா கொடுக்குறேன். நான் அல்லாவுக்கும் நான் செலவு பண்ணுறேன். அல்லா ஒன்றுக்கு 10 எனக்கு தர்றான். நான் இந்த குறையில் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் உமரா போகிறது எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, என் மனைவிக்கு, என் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அல்லா அவங்க ஹிதாயத்துக்காக, என்னுடைய ஹிதாயத்துக்காக, உங்களுக்கு எனக்கு பார்க்குற ஹிதாயத்துக்காக நான் முழுவதுக்கு எல்லாரும் துவா செய்கிறேன். நீங்கள் துவா செய்யுங்க. சரிதானே? ஆமாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப பின்னா அல்லாக்கா மாஃப் செய்யுங்க. நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்தை பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. நிலைமை சரியில்லை, என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். பேசியாச்சு இன்ஷா அல்லாஹ். அல்லாக்கா எனக்கு வீடியோ பார்க்கும்போது தொழுவுங்க, என்ன பிள்ளைய தொழுக சொல்லுங்கள், மதரசாக்கு அனுப்புங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க, பிள்ளைகள் ஓத வைங்க. ஓத வச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு சொர்க்கம் அல்லாஹ்தால. எந்த ஒரு மனுஷன் ஆலிமாக்கணும், ஆஃபீஸ் ஆக்கணும், காரி ஆக்கணும், புத்தி ஆக்கணும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் பிள்ளைகளுக்கு போல ஆலிமாக்கணும். உதாரணத்துக்கு ராஜா மஹாஜர் சொல்லலாம். எங்கள் அண்ணன் ராஜா மஹாஜர் 4 பிள்ளைகள் ஆலிம் ஆஃபீஸ் தான். யார்? அப்துல் ரஹ்மான் ஹைலைட் மகான். எங்கள் அப்துல் ரஹ்மான் 2வது இருக்கார் அப்துல் ரஹ்மான், அவர் ஆலிம் தான், அவர் மகான். 3வது அப்துல் ரஹீம், அவர் மகான். 4வது இலியாஸ், என் தம்பி இலியாஸ், சூப்பர். ஏன்னா ஆடுறதுக்கு ராஜா மஹாஜர் நிக்காவுக்கு நான் போனேன். என் பிள்ளை தான் அவங்க போனேன். 4 பிள்ளையும் ஆலிம் ஹாஃபிஸ் காரி முக்தி. இது ஒன்று போல் ராஜா மஹாஜர், இது போய்கிட்டே இருப்பார். எந்த ஒரு மனுஷன் ஆலிமாக்க ஆஃபீஸ் ஆகணும், காரி ஆக்கணும், முக்தி ஆக்கணும்னா இங்கே இருங்க. அல்லா நாளைக்கு கியாமத்து நாளில் உட்கார வச்சு அவங்களையும் அவங்க மனைவியை உட்கார, எங்கள் மச்சியை உட்கார வச்சு, ராஜாவுடைய சம்சாரம் அவரையும் உட்கார வச்சு 2 பேருக்கு அல்லா என்ன பண்ணால் கிரீடங்களாக இங்கே இருங்க. ஒரு இதை போட்டு கிரீடத்தை போட்டு அவங்க நல்லா கண்ணியப்படுத்தணும். இது ஒன்று போதும். ராஜா மஹாஜர் வேறு அரண்மனை தேவை. இப்போ தொழுன்னு கூட அவசியம் இல்லை, அவர் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, தபிலீக் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. போதுமே அல்ஹம்துலில்லாஹ். அல்லா சொல்லிட்டார்ல, நான் கண்ணியப்படுத்துறேன்ட்டு. உண்மை தானே? ஏன் பொய்யாக்கணும்? 4 மகான்கள். அதே மாதிரி மக்கா பள்ளி உருவாக்குறதுங்கன்னா என்னுடைய அப்துல் ஹமீத் ஹாஜியார், அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை பிரகாசமாட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய கோச்சர் யாருக்குன்னா அப்துல் ஹமீத் ஹாஜியார். நான் மறக்க முடியாது. டேய், மீனுக்கு பாதுகாப்பு தண்ணி தான், நீ தண்ணிக்குள்ளே போயிடுற அப்படின்பார், பள்ளிவாசுக்குள்ளே போயிடுற அப்படின்பார். உரையெல்லாம் கட்டி வச்சுருக்கு, அவர் கூடயே குத்துண்டா அப்படின்பார். ஹைலைட்டானவர். என்ன பேச இன்றைக்கி இருக்க தபிலீக் ஜமாத் பேசுகிறாங்களா? பேசுகிறா அப்படி இருக்குங்க. பேசுகிற ரூஹானியத்து இருக்கணுங்க, ஹக்கு இருக்கணுங்க, உண்மை இருக்கணுங்க, அல்லாவுக்காக இருக்கணுங்க. வருமானம் இங்கே வந்து ஒரு இடத்த பிடிச்சி இருந்து இந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த குடும்பத்தை கொண்டு வந்து அப்புறம் பரக்கட்டேசுங்கிற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி பறக்கத்து இன்றைக்கி அவர் ஆரம்பிச்சது பறக்கத்து போய்கிட்டே யார் வீட்டில் யார் எல்லாம் ஹை லெவலில் இருக்காங்க. எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறாங்க. ஆனால் எல்லாம் இவாபத்தாங்க. அண்ணன் இருக்கார், அப்துல் காபா இருக்கார், காஜா இருக்கார், முகமது இருக்கார், ஜாயிர் இருக்கார், அஜ்மல் கான் இருக்கார். மாஷா அல்லாஹ் எல்லாமே ஹை லெவலில் இருக்காங்க. யாரும் கெட்டு போனேன். எல்லாம் அப்துல் ஹமீத் ஹாஜியாருடைய துவா பறக்கத்து, நாகரமாய் துவா பறக்கத்து, எல்லாம் ஹை லெவலில் இருக்காங்க. ஒன்றும் யாரும் கெட்டு போனேன். இன்றைக்கி பரக்கட்டு குடும்பத்தை எடுத்துருமா, பரக்கட்டு குடும்பத்தை வச்சு இன்றைக்கி எடுத்துருமா 500 குடும்பம் பிழைக்குது. அவங்க பரவாயில்ல இன்றைக்கி பிழைக்க வந்தாங்க. ஆனால் எல்லாம் எப்படி ஆக்கிட்டா அந்த குடும்பம் பரக்கட்டு குடும்பக்காரன் என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்க அவங்கள வச்சு 500 குடும்பம் பிழைக்குது. அவங்க நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க். அது வந்து நல்லா இருக்கும். இனிமேல் நல்லா பறக்க சீட்டு இன்ஷால்லா அந்த நிர்வாகத்தை நல்லபடியாக கொண்டு வரணும். எங்கள் அண்ணன் பிள்ளை இருக்குது, அப்துல் ஹமியார் பிள்ளை இருக்குது, காபாய் பிள்ளை இருக்குது, காஜா பிள்ளை இருக்குது, முகமது பிள்ளை இருக்குது, ஜாயிர் பிள்ளைக்கு, அஜ்மல் கானுக்கு நல்லா துவா செய்கிறேன் இன்ஷால்லா. நல்லா சூப்பர் நிர்வாகம். முதல் இன்றைக்கி மக்கால் பள்ளிக்குள்ளே என்ன நடக்குது, மக்கா பள்ளிவாசல் என்ன நடந்தாலும் சரி இன்ஷா அல்லா நடத்துங்க. மக்கா பள்ளியில் என்னென்ன அமல் நடக்குது ஃபுல்லாக அப்துல்லா மௌலானா கொடுத்து ராஜா மஹாஜர் குடும்பத்துக்கு போய்கிட்டே இருக்கும். என்னென்ன அமல் நடக்குது பூரா யாருக்கு அப்துல்லா ஹாஜார் நாவலம்மா குடும்பத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா முதல் இடம் கொடுத்து யார் தெரியுமா? பரக்கட் ட்ரெஸ்ங்கிற ஒரு ஹமீத் ஹாஜியார்
ஒரு காபா ஹாஜியார், ஒரு காஜா ஹாஜியார், ஒரு முகமது ஹாஜியார், ஒரு ஜாயிர் ஹாஜியார், ஒரு அஜ்மல் ஹாஜியார். இது 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. எல்லாம் இப்போ சேர்ந்துடும். நான் பொம்பளை பிள்ளை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. இது சேர்ந்து வந்துடும். பூவோட சேர்ந்து 4 மடக்கிற மாதிரி வந்துடும். இன்றைக்கி மக்காப்பட்டி தொழுதுட்ருக்காங்க. இத்தனை ஜமாத் வருது, இத்தனை பேர் போகிறாங்க, இத்தனை பேர் வர்றாங்க. கொரோனா டயத்தில் கூட தொழுகை எப்படி நடந்துச்சு? ஹைலைட்டாக நடந்துச்சு. ஜும்மா நடந்துச்சு, ஜும்மா நடந்துச்சு, ஈது நடந்துச்சு, ஈதுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா நடந்துச்சு, ஈதுல் ஃபித்ர் நடந்துச்சு. எல்லாம் குறை, எதுவுமே குறை இல்லை எல்லாம். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பூரா யாருக்குன்னா நம்மளுடைய பரக்கத் சதக்காவுக்கு போய்கிட்டே இருக்கும். இவங்களும் அமல் செய்யணுங்க அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, செய்யிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் ஈமான், அதெல்லாம் ஹக்குங்கள். இதே மாதிரி ராஜா மாஞ்சாரம் இதுக்கு பின்னாடி இப்போ இருக்காங்க. நான் யாரும் குறை சொல்லலை. அஸ்ரஃபுல்லா ராஜா மாஜாரை தூக்கி வச்சு பேசுகிறேன். பயம் இல்லை எனக்கு. ஹக்கை சொல்கிறேன். இதை பறக்க செய்ய நான் பயம் இல்லை. ஹக்கை சொல்கிறேன். இப்போ நிர்வாகி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இருக்க நல்ல நிர்வாகம் முகமது ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்துல்லா இவருங்க அப்துல்லா எஸ்எம்ஏ அப்துல்லா இருக்காங்க. தம்பி மீரா இருக்கார். அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. அதே மாதிரி சலீம் ராஜா பார்த்துட்ருக்காங்க. அவங்க பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நிர்வாகி முகமது அவரும் மக்காப்பள்ளி எல்லாம் ஒன்று ஆர்கனைசேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உமர் இருக்கார். உமர்னு இருக்கார். பார்த்துட்ருக்காங்க. நிறையா அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எதுவுமே குறைச்சே இல்லை. இன்ஷா அல்லாஹ். என்ன நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இல்லை. இனிமேல் தேர்தல்லாம் தேவையில்லை. என்ன ஏமாலாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணியாச்சு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஹயாத்திற்கு வரைக்கும் சொல்லி பரக்கத் ரசூல் குடும்பத்தில் ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. அவர் தான் காபை. அவர் தான் முத்தவல்லியங்க. ஆமாம். செயலாளர் வந்து ராஜா மஹாஜியார். அதான் உண்மை. நல்லது எங்கே யார் அவங்க தான் கேட்கணும். வித்தான யூனிவர்சிட்டி தேவையான கேஸ் போடுறது வைக்கிறது போடாதீங்க கேஸு. போட்டிங்க அப்படின்னா சரி நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு போயிருங்க. ஏற்கனவே அசிங்கப்பட்டு ஈது அம்மாவில் எல்லாத்தையும் கூட்டு போய் வீட்டுக்கண்ணு நாங்கள் தான் அடித்தோம். தெரியுதா? மறுபடியும் நிலைமை கொண்டு வந்துடுறாங்க. இன்னி யாரெல்லாம் மோம்ஜி அவங்க கேஸ் போடணும்னு சரி இன்னைக்கு ஒன்று அடிவாங்க தயாராக இருந்துக்க. இல்லையா பேச விட்டுட்டு போயிரு. ஒன்று நீ நல்லா செய்யி. இல்லையா செய்யணும் விட்டுரு. தேவையெல்லாம் உள்ளே வராங்க. தயவுசெய்து யாருன்னு தெரியும். இந்த வீடியோ பார்க்க நீ தெரிஞ்சுக்க. தேவையெல்லாம் வந்தேன்னு வச்சுக்க. நான் கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நேரத்தை கட்டுன்னு வச்சுக்க. இவர் நீ ஹயாத்தினாலும் கோர்ட்டுக்கு போவ, நீ உயிரிழந்தாலும் கோர்ட்டுக்கு போவ. மொத்தம் பண்ண என்ன செய்ய முடியும்?